இந்த தெய்வம் என்பது தீபத்தினுடைய மறுபொருள் தான். தீப்பிறை எப்படி மாறுச்சோ அதே போல்தான் இந்த தெய்வம் என்பது தீபத்தினுடைய ஒரு சொல் தான். தேவர்கள் என்பவர்கள் தேய்பவர்கள். ஏன்னா அவங்க தேஞ்சிட்டதுனாலதான் ஒரு அமிர்தம் என்ற ஒண்ணே தேவைப்பட்டுச்சு. ஆன்மீகம் என்பது ஆணினுடைய மோகம் பெருகும் போது அவனுடைய விந்து சக்தி வெளிப்படும். உடனே காமம் மோகம்னா ஆன்மீகம் என்றல்ல. இன்றைய சூழ்நிலையில இந்த ஆன்மீகங்கிறது தமிழ் வார்த்தைக்காக கேட்டீங்களா, இல்ல தெய்வ வழிபாடுக்காக கேட்டீங்களா, அல்லது கடவுளா? நான் பொதுவா சில விஷயங்களை பேசுறேன். வார்த்தைகளுடைய அடிப்படையில ஆன்மீகம் என்பது முழுமையா வேறு. வார்த்தையினுடைய அடிப்படையில ஆன்மீகம் என்பது முற்றிலுமே வேறு. ஏனெனில் தெய்வமே வேறுன்னு நான் சொல்லக்கூடிய. ஏனெனில் தெய்வமே தீபம் என்ற சொல்லில் வந்ததுதான் தெய்வம். நம்ம பல உதாரணங்களை சுட்டி சுட்டி காட்டிட்டே இருப்போம். அதாவது இந்த எகரம் எல்லாம் இகரமாக மாறக்கூடிய பல உதாரணங்களை, இகரம் எல்லாம் எகரமாக மாறக்கூடிய பல உதாரணங்களை, இந்த இலை இலையா மாறும், அதே மாதிரி விலை விலையா மாறும், கிழவி கிளவியா மாறும். இந்த மாதிரி பல உதாரணங்களை நம்ம சுட்டி காட்டலாம். அதே போல் இந்த தெய்வம் என்பது தீபத்தினுடைய மறுபொருள் தான். தீபத்தினுடைய மறு சொல்லுன்னு சொல்லலாம். தெய்வம் என்பது தீபத்தினுடைய மறுசொல். இந்த தீ அப்படிங்கிறது தீங்கிறது தேய் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொண்டது. அதனாலதான் வான்ல கூட தீப்பிறை தான். அதாவது நிலவு சூரியனுக்கு அருகிலைன்னு சொல்ல முடியாது. சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல சரியாக செல்லும் போது அது அருகிலும் தான் நம்ம சொல்லணும். சொல்ல போறதுனா உடனே சூரியனுக்கு அருகில்னா சூரியனுக்கு அருகிலேயே போறது இல்ல. சூரியனுக்கு அருகில நேர் எதிரில வரும்போது அது தீக்குள்ளார மாட்டிடுது. அதனாலதான் அதற்கு பெயர் தீப்பிறை. ஆனால் நாம் பயன்படுத்துவது தேய்ப்பிறை. இதே போல்தான் தேய்ப்பிறை தீப்பிறை எப்படி மாறுச்சோ அதே போல்தான் இந்த தெய்வம் என்பது தீபத்தினுடைய ஒரு சொல் தான். அப்ப தீபத்தை நம்ம வணங்குறோம். இதுல தீபம்ங்கிறத விட இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த பார்க்கடலை கடையும் போது என்ன பண்றாங்க, தேவர்களும் அசுரர்களும் கடைகிறாங்க. சரிங்களா? இப்போ தெய்வத்தை நம்ம கும்பிடுறோம் அப்படின்னு சொல்றோம். தெய்வத்தை கும்பிடுறோம், தெய்வத்தை கும்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. பார்க்கடல் கடையப்பட்டதே யாருக்காக? தேவர்களுக்காக. தேவர்கள் என்பவர் தேய்பவர்கள். தேவர்கள் என்பது தேய்பவர்கள். ஏன்னா அவங்க தேஞ்சிட்டதுனாலதான் ஒரு அமிர்தம் என்ற ஒண்ணே தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் என்ன பண்றாங்க, கூப்பிட்டு வராங்க கடைகிறதுக்கு. அதுல பாருங்க, அவங்களுக்கு சக்தி இல்லாதனால அவங்களால கடைய முடியல. அப்ப பலம் வாய்ந்த யார கூப்பிடுறாங்க? அசுரர்கள கூப்பிடுறாங்க. இங்க எடுத்துக்குங்க, தெய்வம் பெருசா அசுரர் பெருசா? நான் பொதுவா உங்களுடைய கருத்துக்கே விடுறேன். தெய்வம் பெருசா அல்லது அசுரர்கள் பெருசா? அதாவது தேவர்கள் பெருசா இல்ல அசுரர்கள் பெருசா? ஒரு பயன்பாட்டுக்காக கூப்பிடுறதுனால அவங்க பெருசாயிருவாங்களா அப்படின்னா அப்புறம் ஏன் கூப்பிடணும்? அவர்கள் இடத்துல பலம் இருக்குன்னு தான் கூப்பிடுறோம். சோ எதற்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த தீபம், இந்த தேய், அதே மாதிரி இந்த தேவர்கள், இவை எல்லாமே தேய்பவர்கள் என்ற வார்த்தையை குறிப்பிடுவது. தீ கூட என்ன ஆகுது, எரிஞ்சு தன்னைத்தானே தேய்த்துக்குது. அதனால இந்த தேய்ங்கிற வார்த்தையில இருந்து தான் இந்த தெய்வம் அப்படிங்கிற வார்த்தை உருவாகுது. அப்படி இருக்கும்போது இந்த கடவுள், இந்த ஆன்மீகம், இவையெல்லாம் அதனுடைய அடிப்படையில வேறு வேறு பொருளை கொண்டு வந்தது. இந்த தெய்வம் என்பதற்கு பாத்தீங்கன்னா நம்ம சம்பந்தமே இல்லை. தெய்வம் இருப்பது எங்கேனா தீபத்தினுடைய அடிப்படை தான். அது பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா அதுதான் உண்மை. ஆனால் நம்ம தமிழ் மொழியில எல்லாத்துக்கும் ஒரே பொருளை வைத்துட்டு, நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் இல்லையா, அந்த கோவில் ஆலயமும் வேறு வேறு. ஆனால் என்ன பண்றோம், கோவிலையும் ஆலயமும் ஒரே பொருளா வச்சு பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறத அதை கூட நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதே போல் இந்த தெய்வம் என்பது வேறு, அது தீபம் என்பதனுடைய ஒரு சொல் தான். அப்படி இந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு ஆன்மீகத்தை பார்த்தால் ஆணினுடைய இன்பம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆன்மீகம் என்பது ஆணினுடைய ஈகம் சொல்லக்கூடிய, ஈகை என்பது மோகத்தினுடைய அடிப்படையை குறிப்பிடுவது. மோகத்தினுடைய அடிப்படை என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவனுடைய காமம் பெருகும். ஆன்மீகம் என்பது ஆணினுடைய மோகம் பெருகும் போது
அவனுடைய விந்து சக்தி வெளிப்படும். உடனே காமம் மோகம்னா நம்ம ஆட்களுக்கு வேற தோணும். அது அல்ல. ஆன்மீகத்துல ஆணினுடைய எல்லா நேரமும் ஒரு ஆணுக்கு விந்து வெளியேறிக்கொண்டே இருப்பதில்லை. எப்பொழுது ஆணினுடைய மோகத்தில், அதாவது ஆணினுடைய நாட்டம் அதிகமாகுதோ, அந்த மோகம் அதிகமாகுதோ, அப்பொழுது இந்த விந்துவினுடைய வெளிப்பாடு உண்டு. இதத்தான் ஆன்மீகத்துல லயித்திருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆன்மீகத்துல லயித்திருக்கும் போது அது ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தியை உண்டாக்கும். அப்பொழுது நீ பிரம்மனாக போற்றப்படுவாய். குழந்தையை கொடுத்தால்தான் நீ பிரம்மன். மனிதன் தான் இங்க கடவுள். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் அப்படிங்கிற மாதிரி மனிதன் தான் கடவுள். சிவத்துடைய தத்துவத்தையே மறந்துட்டோம். கேட்டா அதற்கு லிங்க வடிவம் சொல்லி பேரை கொடுத்துட்டோம். லிங்கம் என்பது ஒரு இந்துக்கள் இறந்தால் லிங்க வடிவிலான ஒரு விஷயத்தை கொண்டு போய் வச்சு அடையாளப்படுத்தப்பட்டது. பல வீடுகள்ல அவங்களுடைய தோட்டத்துக்குள்ளாரையே இறந்தவர்களுடைய உடலை புதைத்து சிவலிங்கத்தை வைத்து வழிபட்டு இருப்பாங்க. இது நாளடைவுல என்ன ஆகுது? அது மிகப்பெரிய ஒரு கோயிலா அவர்கள் எல்லாம் அந்த குடும்பம் எல்லாம் இதாகும் போது அது கோயில் வளர்ந்து கொண்டே போகுது. போறவங்க எல்லாம் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு கோயிலா பண்ணுது.